சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப 2 பிள்ளை ஏத்துனீங்களா, கவர்மெண்ட் ஏத்துனீங்களா, அன்னைக்கு அந்த கவர்மெண்ட் தெரியுங்களா? 2 பிள்ளை ஏத்தி ஊட்ட கட்டு கண்ணல மட்டும் நிப்பு பயணம் இல்ல ஏத்துறா. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, இடிக்குறாங்க. இப்ப வந்து நாங்க பாருங்க வாய்தா கட்டுறது எல்லாமே வச்சிருக்கோம். 20 வருஷத்துக்கு வாய்தா வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல என்ன செய்றாங்க? வாங்கிட்டாங்க. அதுக்கு சத்தியமூர்த்தி இந்த நிகழ்ச்சி எடுத்ததுக்கு அந்த கதை எல்லாமே அந்த முழுசா சொல்லியிருக்காங்க. அதாவது இடத்துக்கு பணம் கொடுத்துட்டீங்க, வீடும் கட்ட விட்டாங்க, தண்ணி அது கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா இப்ப வந்து வீடு எடுக்கிறது தெளிவா பேசிட்டாங்க. நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கவனத்தை கொண்டுட்டு போறோம். இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எல்லாம் வாங்க நாங்க உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு? எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு? நீங்க 50 பேர் ஒண்ணு சேருங்க. முதல்ல இத சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து உடனே கலெக்டர் வச்சுவாங்க. நாங்க கூட வர்றோம், சரிங்களா? கலெக்டர் மாட்ட பேசுவோம். நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு பிரச்சனை வந்து கண்டிப்பா அங்கதான் பேசணும். சேர்ந்து எல்லாரும் வாங்க. உங்களுக்கு 5 ரூபா 10 ரூபா காசு வாங்க அந்த மாதிரியான உங்களுக்கா உங்க உரிமைக்கு இந்த பிரச்சனை உங்க ஊர்ல மட்டும் இல்லம்மா, நிறைய ஊர்ல பிரச்சனை இருக்கு. எங்க ஊர்ல ஏரி விலையே தரலம்மா. ஒரு பஞ்சாயத்துல 3 ஊரு, ஒரு ஊர் கூட 2 ஊர் வேலை தர. நீங்க அதுக்கும் போய் காசு போராட்டம் பண்ணிக்கலாம். எல்லாமே தப்பா இருக்குமா? நான் சொல்றேன்ல, நீங்க திருடனுக்கு ஓட்டு போடுறீங்க, திருட்டு போயிட்டா காசு வாங்கி திருட்டு ஓட்டு போடுறீங்க. அப்ப நீங்க பண்றீங்க, ஒரே எங்க சொல்றீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? உங்களை மட்டும் வாங்க, சரிங்களா? நீங்க மாற முதல்ல. நீங்க இந்த தயவு செஞ்சு பாருங்க, உங்க புள்ள மேல சத்தியம் பண்ணி காலில் சத்தியம் பண்ணி காசு கொடுத்து போறாங்கல்ல, அதே சத்தியம் நீங்க திருப்பி பண்ணுங்க. ஓட்டு உங்களுக்கு போட மாட்டாங்க. நம்ம திருந்தாத வரைக்கும் அவன் திருந்த மாட்டான். நல்லா கோவப்படுறீங்க, எல்லாம் பேசுறீங்க. அந்த எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கு ஒரு நிமிஷத்துல மாறி போயிடுறீங்க. என்ன எல்லாம் மாறி போகுது. பணம் கொடுத்த உடனே நமக்கு புத்தி மாறி போகுது. என்ன நாங்களும் தெரு தெருவா கத்துறோம், நெஞ்சு வடிக்க கத்துறோம். கடைசி நேரத்துல மொத்தமா ஓட்டை வாங்கிட்டு போயிடுறோம், கத்தி பிரயோஜனம் எல்லாம் போகுது. என்ன எவ்வளவு பிரச்சனை நாட்டுல இருக்குறீங்களா? சரி பண்ண முடியாம கிடக்கு. குடிக்கிற தண்ணியில இருந்து எல்லாமே தப்பா இருக்குது. காரணம் நம்ம தப்பா இருக்கோம். சீமான் மட்டும் இல்ல, நாங்களும் பயப்பட மாட்டோம் யாருக்குமே. நம்ம உண்மையை பேச பயப்படணும். நம்ம மக்கள்கிட்ட பேசுறோம். எந்த கட்சிக்காரங்களும் வரட்டும், நாங்க பேசுறோம், ஒன்னும் பயப்பட மாட்டோம். இருக்கலாம். அதுதான்மா, அந்த ஓட்டுக்கு மட்டும் தான் வந்து நிப்பாங்க, மத்த நேரம் திரும்ப பார்க்க மாட்டாங்க யாருமா. நாங்க அப்படி இல்ல, எப்பவும் கூட இருப்போம். நீங்க போடுங்க போடாம பாங்க, நாங்க கூட இருப்போம். ஏன்னா உங்கள இருந்து வந்தவங்க தான், சரிங்களா? நீங்க என்ன நாங்க புக்கே சட்டை போட்டுக்கிறோம் நினைச்சுக்காதீங்க. நாங்களும் விவசாயம் ஊர்ல மாடு வச்சு மேய்க்கிறவங்க தான், விவசாயம் பண்றவங்க தான், பயப்படாதீங்க. தான் பேசுறோம். அதுக்கப்புறம் தேவைப்படும் உங்களுக்கு கூப்பிட்டு நீங்க எல்லாம் பின்னாடி வாங்க, சரியா? அதுக்கான ஒரு நீங்க வாங்கம்மா, நீங்க கரெக்டா பாத்துக்கிறோம். யார் வராங்கன்னு பாத்துக்கிறோம். மக்கள்